கல்யாணம் சீரியல்ல இந்த பக்கம் நம்ம சூர்யா மகாவ கேட்கறது எல்லாமே செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம சூர்யா. இந்த பக்கம் அனாமிகாவும் சித்ராவும் சேர்ந்து இங்க மகா மேல ஒரு திருட்டு பழிய போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா ராஜலட்சுமி வந்து நம்ம மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகா அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. கண்டிப்பா பணத்தை எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அனாமிகா கொஞ்சம் கூட வாயே கூசாம, இல்ல இல்ல மகா பணம் எடுத்துக்கிட்டு போனத நான் பார்த்தேன். அத எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு தான் குடுத்துருக்கா அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே இந்த காயத்ரியும் ஒட்டு ஊதிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஐஸ்வர்யா அதிரடியா என்ட்ரி குடுக்குறாங்க. ஐஸ்வர்யா வந்த உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே கேமையே திசை திருப்பிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்படி சொன்ன உடனே என்னது 5,00,000 அந்த 5,00,000 என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ராஜலட்சுமி கிட்ட குடுக்குறாங்க 5,00,000. இந்த பணம் எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நீங்க எல்லாம் மகா தானே பணத்தை எடுத்ததா பார்த்தீங்கதா சொன்னீங்க. ஆமா, மகா தான் பணத்தை எடுத்தா. அவ எங்கேயோ வெளிய போறதுனால பணத்தை என்கிட்ட குடுத்துட்டு சாவியையும் என்கிட்ட குடுத்துட்டு போயிருந்தா. சாவிய தான் நான் இங்க எங்கேயோ வச்சேன் அப்படின்னு அவங்களே சொல்லும்பொழுது, ஆமா இங்க தான் இருந்துச்சு அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்லிடுறாங்க. ஆக மொத்தத்துல இப்ப சித்ரா தேவியும், அனாமிகாவும் சேர்ந்து போட்ட பிளான் அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்ப ஐஸ்வர்யாவுக்கு எப்படி 5,00,000 கிடைச்சது அப்படிங்கிறது தானே எல்லாத்தோட டவுட்டா இருக்கும். அதையும் இன்னைய எபிசோட்லயே போட்டுட்டாங்க. நம்ம சித்ரா தேவி தான் மகா ரூம்ல போய் அந்த சாவிய எடுத்துக்கிட்டு போயிட்டு ரூ. 5,00,000 திருடி எடுத்துக்கிட்டு வந்து ஐஸ்வர்யாவோட ரூம்லயே ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. சோ இத எல்லாமே நம்ம ஐஸ்வர்யா எப்படியோ நோட் பண்ணிட்டாங்களாட்டுக்கு. அந்த 5,00,000 மட்டும் இல்ல, அவங்களோட 5,00,000 ஆக மொத்தத்துல ரூ. 10,00,000 சேர்த்து ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அத அப்படியே நம்ம ஐஸ்வர்யா எடுத்துடுறாங்க. அதிலிருந்து ஒரு 5,00,000 மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து இங்க ராஜலட்சுமி கிட்ட குடுத்துட்டாங்க. ஆக மொத்தத்துல சித்ரா தேவியோட ஒரு 5,00,000 நம்ம ஐஸ்வர்யா கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கு. இங்க சித்ரா தேவி வந்து ரூம்ல செக் பண்ணும்பொழுது அங்க காசு இல்லவே இல்ல. 5 பைசா கூட இல்லவே இல்ல. எல்லாத்தையுமே நம்ம ஐஸ்வர்யா தூக்கிட்டாங்க. இப்ப நம்ம சித்ரா தேவியோட 5,00,000ம் போயிடுச்சு. இங்க கதி கலங்கி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க சித்ரா தேவி. இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்க நம்ம சூர்யா மகாவ அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு அசத்திக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.